வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். கோபால விம்சதி என்னும் தன் பிரபந்தத்தில் முதல் ஸ்லோகத்தாலே கிருஷ்ண வைபவத்தை பாடுகிறார் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஆய்க்குலத்தே கண்ணன் பிறந்தான். பிறந்தது வடமதுரையில்தான். ஆனால் பிறந்த நாள் தொடங்கி அன்றிருவே யமுனையாற்றை கடந்து அக்கறைக்கு போய் கோகுலத்தில் தான் வளர்ந்தான். அவனுடைய கதை சொல்லும்னா கோகுலம் தான் சொல்லும். மதுரை குறைவாகத்தான் சொல்லும். கோவர்தனமோ யமுனையோ பிருந்தாவன காடுகளோ கோகுலமோ நந்தகிராமமோ காமியவனமோ கோவர்தனமோ அனைத்தும் இருப்பது கோகுலமும் நந்த கிராமத்திலும்தானே. இன்னைக்கு நாம முக்கியமான இடத்தை சேவிக்க போறோம். அதுக்கு தகுந்த கதையும் கேட்க போறோம். இப்ப நாம பார்க்கறது பிரம்மாண்ட காட் அப்படிங்கிற ஒரு பெரிய காட். யமுனை நதியினர் கரை. இதில் இருக்கிற படித்துறையில இறங்கினோம்னால் ரொம்ப கரை புரண்டோடக்கூடிய யமுனை நதியை நாம சேவிச்சுக்கலாம். இதனுடைய கரையில் உயர்ந்த ஒரு மரம் உள்ளது. இந்த மரத்திலே கலர் கலரா நிறைய ரிப்பன்கள் கட்டி வச்சிருக்கா. சின்ன சிட்ட தொட்டில்கள்லாம் தொங்குறது. இந்த மரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம்னா நாம பிரார்த்திக்கிற அனைத்தும் நிறைவேறுங்கிறா. இந்த கட்டத்துக்கு ஏன் பிரம்மாண்ட காட் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, கண்ணன் மண்ணை உண்டார். மண்ணை சாப்பிட்டியான்னு வாயை திறந்து காட்ட சொன்னா யசோதை. நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை திறந்து காட்டினார். பிரம்மாண்டங்களையே வாய்க்குள்ளே யசோதை கண்டாள். அதனாலதான் இதுக்கு பிரம்மாண்ட காட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கா. இங்க பக்கத்துல கண்ணனுடைய சன்னதி ஆச்சரியமா இருக்கு. பெருமாளை சேவிச்சுன்னு வெளியில வந்தோம்னா நமக்கு அங்க பிரசாதம் கொடுக்குறா. மண்ணு தான் பிரசாதம். நல்லா பேக்கெட்டா மண்ணை பேக்கெட் பண்ணி வச்சிருப்பா. அந்த இடத்தினுடைய மண்ணையே பிரசாதமா கொடுப்பார்கள். ஒரு சிட்டிக்கு எடுத்துட்டு தாராளமா நம்ம வாயில போட்டுக்கலாம். நமக்கு தோணும் மண்ணை போய் சாப்பிடலாமான்னா, இது கண்ணன் உண்ட மண், சாமானிய மண் அல்ல. அதனால மண்ணையே பிரசாதமாக கொடுக்கிறார்கள். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற வெண்ணைய சாப்பிட்டதுக்கும் மண்ணை சாப்பிட்டதுக்கும் கட்டுந்ததற்கும் என்ன தொடர்பு? அதைத்தான் இப்ப அடுத்து சுகாச்சாரியர் தெரிகிறார். ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்யா கோபதாரகாக கிருஷ்ணோ மிருதம் பக்ஷிதவானிதி மாத்திரே ஞவேதயன். அடிக்கடி வெண்ண திருடுவார், கட்டுண்டார், அதனால சிக்கினுட்டார். சரி, ஒரு நாள் ஓங்கி அடிச்சு உரலோல போட்டு கட்ட போறாளோ இல்லையோ, அதுக்கு இந்த சேஷ்டித்தன் தான் காரணமாவே இருந்தது. ஒரு நாள் பிள்ளைகள்லாம் கண்ணனை கூட்டிட்டு வந்தா, இந்த பிள்ளை மண்ணை சாப்பிட்றான், யசோதே நீ தான் இவளை பிடிச்சு நன்னா தண்டனை கொடுக்கணும். எங்க வீட்டுல வெண்ணைய சாப்பிட்டு உண்டார், இதோ மண்ணை சாப்பிட்றார். வெண்ணெய் போனாலும் போறதுன்னு சொல்லுவேன், மண்ணு போனா உன் குழந்தைக்கு ஆபத்து இல்லையோ, நீ பாத்துக்கோ அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்றா. சாகிரஹீத்வா கரே கிருஷ்ணம் உபாலம்ப ஹிதைஷினி யசோதா பய சம்பிராந்த பிரேக்ஷணா க்ஷமபாஷத கஸ்மான் மிருத மதாத்மன் பவான் பக்ஷிதவான் ரஹ வதந்தி தாவகாஹ்யேதே குமாராஸ்தே அக்ரஜோப்பியம். உங்க அண்ணனும் சொல்றான், பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளும் சொல்றா. உன் நன்மேல ஆசையோட கேட்கிறேன், கண்ணனே மண்ணை சாப்பிட்டியா? கண்ணன் ஒண்ணுமே தெரியாதா போல விழித்து கொண்டு, நான் மண்ணே சாப்பிடலாமா, இவாள்லாம் வேணும்னு என்னை மாட்டி விடுறா, கோள் சொல்லி கொடுக்குறா, நீ வேணா பாத்துக்கோ, நான் மண்ணு சாப்பிட்டேனா, கையில மண் இருக்கா பாரு, வாயில மண் இருக்கா பாருனா. சரி, வாயை திறந்து காட்டு, மண் இருக்கான் நான் பாத்துக்கிறேன். நாஹம் பக்ஷிதவான் அம்ப சர்வே மித்யாபிசம்சினா யதி சத்ய கிரஸ்தர்ஹி சமக்ஷம் பஷ்யமே முகம். ஆச்சரியமான ஸ்லோகம். ஹே அம்ப அம்ப, தாயே தாயே, இவ அத்தனை பேரும் பொய் சொல்றா தெரியுமோ. இந்த ஊர் முழுக்க பொய் பேசுற ஊரா இருக்கு. நான் ஒத்தந்தான் சத்தியசந்தனா இருக்கேன் இந்த ஊர்ல. அவர் தன்னை பத்தி சொல்லிக்கிறார். நமக்கு உடனே சிரிப்பா இருக்கும். இவர் ஒத்தரை தான் பொய் பேசுறவர், மற்றவாள்லாம் உண்மை பேசியிருக்காள். என்ன என்னைக்கா இருந்தாலும் பகவத் பாக்கியம் பொய்க்கவே பொய்க்காது. நாம் பொய் சொல்றார் கண்ணன்னு சொல்லிட்டு இருக்கமே. ஆனா கண்ணனுடைய ஒரே வார்த்தை சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. என் திருவடிகளை சரணமாக பத்து, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். சோகப்படாதே, பொய் ஆகுமா? சோகப்படாதேன்னு சொன்னது உண்மை. நாம சரணம்னு சொல்லிட்டோம், பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி பண்ணிட்டோம். இது அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டியது. எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில நமக்கு இருக்கலாம். உடல் உபாதைகள் இருக்கலாம், உள்ள உபாதை இருக்கலாம், வீட்டு முழுக்க எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துக்கள் இருக்கலாம், வாழ்க்கையே இருண்டு படுத்துன்னு கூட இருக்கலாம். ஆனா அனைவருக்கும் கண்ணன் சொல்லியிருக்கிற ஒரே வார்த்தை மாசுச்சா, என் திருவடிகளை சரணமாக பற்றினால் சோகப்படாதே, சோகம் போடும், உன்னை அனைத்து கஷ்டங்கள்ல இருந்தும் பாபங்கள்ல இருந்தும் நான் விடுவிக்கிறேன். இந்த வார்த்தையை நன்னா காதார கேட்டுனுட்டு
கிருஷ்ண பக்தின்னு ஒரு துளி இருந்தால் நம்பணுமா இல்லையா? நாம எப்ப கண்ணன் பார்த்து சோகப்படாதேங்கிறாரோ நான் சோகப்படக்கூடாது. கண்ணன் சோகப்படாதேன்னு சொன்னப்பறம் நான் வருத்தப்பட்டு இருக்கேன், கவலைப்பட்டு இருக்கேன்னா அப்ப கண்ணனிடத்துல நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடாதா? எதுல வேணா நம்பாம போகலாம், பகவானிடத்திலையும் நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம் வச்சிருக்கு? இப்போ யசோதை இப்ப நம்பிக்கை இல்லாம தரவாயனுட்டா. நாம நம்பிக்கை இல்லாத இருக்கிறது வேற, அவளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. குழந்தை மண்ணு சாப்பிட்டுடுத்தோங்கிற நம்பிக்கை. மாமா இவ எல்லாரும் பொய் சொல்றா, ஊர்லயே நான் ஒத்தந்தான் உண்மை சொல்றேன், வேணும்னா வாயை திறந்து காட்டணுமா? யத்தேவதர்ஹி व्यदेहीत्युक्तः स भगवान् हरिः व्यादत्याव्याहतैश्वर्यः क्रीडाम् अनुजबालकः सा तत्र ददृशे विश्वं जगत् स्थात्नु च खं दिशः सत् साद्रि द्वीपाब्धि भूगोళம் சவாயக்னி துராந்தாரகம். தாரகம் நட்சத்திரங்களை பார்த்திருக்கா. சவாயு, அக்னி, இந்து, தாரகம். காற்று, சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், துவீபம், கடல், பூகோளம், இது இத்தனையுமே கண்ணனுடைய திருவாய்க்குள்ளே கண்டாள். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதிக்கிறார், உண்டாய் உலகள் முன்னமே உலகத்தையும் முன்னால் உண்டாய் உமிழ்ந்து மாயையால் புக்கு. அனைத்தையும் ஒரு நாள் உண்டியே. அப்ப மண்ணு முழுக்க உன்னுடைய வயத்துக்குள்ள பொறுத்தொல்லையோ, அதனாலே மண்டான் சேர்ந்தது உண்டேலும் மனுஷர்க்கா கும்பீர் சிறிது மண்டாவண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. மண்ணை சாப்பிட்டுட்டா அதுக்கு மருந்து சாப்பிடணும் இல்லையோ, இல்லைன்னா வயத்துல அஜீர்ண கோளாறு வந்துருமே. மண்ணை சாப்பிட்டதுக்காக பெருமாள் மாற்று மருந்து சாப்பிட்றாராம். அதுதான் வெண்ணையும் பல்லும் தயிரும் நெய்யும் போல் இருக்கு. சிறிது மண்தான் உண்டா எதற்காக மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. அன்னைக்கு மண்ணை சாப்பிட்டதுக்கு நெய் சாப்பிட்டதுக்கு மாற்று மருந்தா, அதை போய் சாப்பிட்டியேங்கிறார் ஆழ்வார் பாசுரம். வாயுள் வையகங் கண்ட மலநல்லாள் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம். வாய்க்குள்ளே உலகத்தை முழுக்க யசோதை பார்த்தாலும் இல்லையோ, இது என்ன சத்தியலோகமா? பூஹு புவஹா சுவஹா மஹா ஜனா தபஹா சத்தியம். அனைத்து லோகத்தையும் கண்டாள். கண்டவள் வெருண்டு போய் மயங்கி கீழே செறிஞ்சுட்டா. அவர் பார்த்தார், தாயே நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், வாயை திறந்து காட்டுன்னு சொன்னேன், ஆபத்து எனக்கா? ஆபத்து உனக்கு வந்துடுத்து பார்த்தியா? தானே போய் தாயார் ஆஸ்வாசப்படுத்தி எழுப்பி அனுப்பினார். இப்படி அனைத்து இன்பத்தையும் பெற்றவள் இனி இந்த பிள்ளை இப்படியே வச்சா கூடாது. நாமும் ஒரு நாள் பிடிச்சோம், ஊர்க்காராலும் அன்னையை திருடி பிடிச்சுன்னு வந்துட்டா. வாயை திறந்து பார்த்தா என்னென்னமோ தெரியறது. இந்த பிள்ளையை தண்டனை கொடுத்து சரிப்படுத்தணும்ட்டு அடுத்த 9வது அத்தியாயத்தில் சொல்றார், ஏகதா கிரகதாசிஷு யசோதா நந்தகேகினி கர்மாந்தர நியுக்தாசு நிர்மமந்த ஸ்வயம் ததி யானி யானீஹ கீதானி தத்வாலச்சரிதானி ச பாலச்சரிதானி ச ததிர் நிர்மந்தனே ததி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான் ககாயத. வாயில பாட்டு பாடிண்டே மற்ற பேர் இல்லையே, தானே ஒரு நாள் கடைஞ்சின்னு இருக்கா யசோதை. அப்ப பின்னாடியா கண்ணன் வந்து கட்டிண்டு இதை கடைய வேண்டாமேங்கிறார். கடைஞ்சி வெண்ணெய் வந்ததுன்னா சட்டு சட்டுன்னு எடுத்துன்னு வாயில போட்டுன்னு விட்றார். சரி நானே உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு அண்ணண்ட போ, நான் கடைஞ்சப்புறம் கூப்பிடுறேன்னா வேணும்னு மொத்தமா எனக்கு தான் வேணுங்கிறார். எதுவும் சரி தண்ணீரை கூட்டி கடையலான்னு பார்த்தா தண்ணீரே சேர்க்கக்கூடாது, எல்லாம் ரா ஃபார்ம்ல இருக்கணும், எதுக்கு எல்லாத்தையும் டைல்யூட் பண்றீள் அப்படின்னு சண்டை போடுறார். திடீர்னு ஒரு நாள் என்னமோ யசோதை கோவம் வந்துடுத்து. தாம் சந்த காம ஆசாத்திய மத்னந்தீம் ஜனனீம் ஹரிஹி கிரகீத்வாததிமந்தானம் ஞஷேதத் பிரீத்திமாவஹன் தமங்கமாரூடம் அபாயயத் ஸ்னனம் ஸ்நேகஸ்னுதம் சஸ்மிதமீக்ஷதி முகம் அதிருப்தமுத்ஸ்ருஜ்ய ஜவேன சா யயா உத்சிச்யமானே பயசி ததிஸ்ருதே சஞ்சாதகோபஹ ஸ்புரிதாதுராததம் சந்திருஷ்ய தத்பிஹி தத்பிர்ததிமந்தன பாஜம் பித்வா மிருஷா ஆஸ்ருத்ருஷஸ்மனாரஹ ஜகாச ஹையங்கவம் அனந்தரங்கதஹ. இதை கண்டு கண்ணனுக்கு கோவம் வந்துடுத்து. என்ன மொத்தத்தையும் கொடுனா மாட்டேங்கிறே, ஏதோ கொஞ்சம் பால் கொடுக்குறே, கொஞ்சம் வெண்ணெய் கொடுக்குறே, எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோவத்தோட சொன்னாரா? இவளுக்கும் கோவம் வந்துடுத்து. ரொம்ப நாளா எல்லாரும் புகார் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு தான் அவ மனசுல பட்டது. சரி இனிமே இந்த கண்ணனை இப்படி விடக்கூடாது, சரியான தண்டனை கொடுத்துருவோங்கிறதுக்காக கண்ணனை கையில பிடிச்சுன்னு இழுத்துன்னு போனா ஒரு பெரிய ஓட்ட உரல் இருந்தது. உரலுக்கு பக்கத்துல நிறுத்தினா, தோழிகளை கயரை கொன்ற சொன்னா, கயத்தை போட்டு தாம்பு கயத்தால கட்டியா இழுத்து கட்டுறா. நச்சாந்தர்ன பகிர்யஸ்ஸன பூர்வம் நாபி சாபரம் பூர்வாபரம் பகிச்ச அந்தர் ஜகதோ யோ ஜகச்சய தம்மத்வா ஆத்மஜமவ்யக்தம் மர்த்தலிங்கம் அதோக்ஷஜம் கோபிகா உலூகலே தாம்னா பபந்த பிராகிருதம் யதா. ஏதோ ஒரு பொருளை கட்டுமா போலே கண்ணனையும் உரலையும் சேர்த்து அந்த தாம்பு கயத்தால கட்ட ஆரம்பிச்சுட்டா. கட்ட முடியுமா? கண்ணன் நினைத்தார்னா ஆறு இவ யார் என்ன கட்டுறதுக்கு? கிடுகிடுகிடுன்னு திருமேனி வளர்ந்தார். கடைசியில் இந்த கயிறு போராம போய் 2 அங்குலம் குறைச்சலா இருந்தான். தத்தாம பத்தியமானஸ்ய ஸ்வார்பகஸ்ய கிருதாகசா துவயங்குல ஊனமபூத்தேன சந்ததேன்யச்ச கோபிகா.
2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. இன்னொரு கயத்தை எடுத்து வர சொன்னா, முடிச்சு போட்டா, மறுபடியும் கட்டினா, மறுபடியும் கண்ணன் வளர்ந்தார். 2 அங்குலம் குறைச்சலா இருந்தது. இன்னொரு கயத்தை கொண்டா, கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். வளர்ந்துட்டே போறார் கண்ணன். அவ ஓஞ்சி போய் உட்கார்ந்துட்டா. கண்ணன் சட்டுன்னு யோசிச்சார், இது என்ன இந்த இடத்துல சிசுபாலன் வந்துட்டாரா, கம்சன் வந்துட்டாரா நான் சண்டை போடுறதுக்கு? எங்க அம்மாவரிடத்துல நான் தோக்கணுமே தவிர ஜெயிக்க கூடாது. நமக்கு பக்தனிடத்திலே தோற்பது ஆசிரித்தர்களுக்கு பரதந்திர பலனும், விரோதிகளைத்தான் ஜெயிக்கணும். சட்டுன்னு தன்னுடைய திருமேனியை குறைச்சுனுட்டார். ஒரு சுத்துக்கு போராத அதே தாம்பு கயத்தை வச்சு 4 சுத்து சுத்திட்டா. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுளிகளாய் சிக்கனவார் தடிப்ப நன்னா கட்டியா போட்டு கட்டிவிட்டு கையை ஓங்கி, இனிமே இப்படி அப்படி போனியானா தெரியும் சேதி. கண்ணன் என்ன பண்றார், வாய் விம்மருது, அழனம்னு தோன்றது, ஓடி போடலாங்கிறதுக்காக ஒரு காலை தூக்குறார். காலை தூக்கின காலிய போடுவேன் அப்படின்னு கையை தூக்குறா. தேசிகன் பார்த்தார், நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபக சபதி. அந்த கண்ணனுக்கு ஓடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் காலை ஒரு காலை தூக்கிண்டு அப்படி வெண்ணையை வச்சுன்னு வெண்ணைக்காடும் பிள்ளைன்னு பல இடத்துல விக்கிரகங்கள்லாம் சேவிச்சிருக்கோ இல்லையோ, அந்த நிலையில தான் கண்ணன் எழுந்துருள் இருக்காராம். விஷ்ணு சாஸ்திரநாமத்திலே 2 திருநாமங்கள், விதேயாத்மா விஜிதாத்மா விதேயாத்மான்னு வரும் இல்லையோ. சங்கராச்சாரியர் ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் தன்னுடைய உரையில் ஒரு மாதிரி பிரிச்சார். பராசர பட்டர் மற்றொரு மாதிரி பிரிக்கிறார். விஜிதாத்மா அவிதேயாத்மா, ஒத்தருக்கும் கட்டுப்படாதவர்னு சங்கரர் பிரித்தார். விஜிதாத்மா விதேயாத்மா, கட்டுப்படுறவர்னு பட்டர் பிரித்தார். 2மே சரிதான். பக்தி இருக்கிறவாளுக்கு கட்டுப்படுறவன், பக்தி இல்லாதவர்களுக்கு கட்டுப்படாதவன். அதனால விதேயாத்மாவாய் பக்தி இருக்கிற உயர்ந்த யசோதைக்கு கட்டுப்பட்டு நின்னார். ரொம்ப ஆச்சரியமா கூறத்தாழ்வான் ஒரு கேள்வி கேட்டார். அதை வச்சுட்டு வேதாந்த தேசிகன் மற்றொரு கருத்து தாதிக்கிறார். நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், சாதாரணமா எப்படி உபாசிக்கிறோமோ அப்படித்தானே பலம் கிடைக்கும். யதோபாசனம் ததா பலம்னு சொல்லுவா. நாம பெருமான என்ன இருக்கிறவரா நினைச்சுன்னு தியானிக்கிறோமோ, அவருக்கு நிறைய சொத்து இருக்கிறவா நினைச்சுன்னு தியானித்தா சொத்து கிடைக்கும். ஜனன மரணம் இல்லாதவரா உபாசிச்சோன்னா நமக்கும் ஜனன மரணம் அற்றுப்படும். அதே கயத்தால கட்டுப்பட்டு இப்ப கண்ணன் நிற்கிறாரோ இல்லையோ, கட்டுப்பட்ட கண்ணனை நினைத்தா நமக்கு என்ன கிடைக்கணும்? கட்டுதானே கிடைக்கணும். ஆனா நேர் மாறா நடக்கிறது பாருங்க. அவர் கட்டுப்பட்டார் நினைத்தா நம்ம சம்சார கட்டு விலகிடுறதோ இல்லையோ. அப்ப நியாய சாஸ்திரத்துக்கே வட்கம் வந்துடுத்தான். இது என்னது, லோகத்துல நியாயம்ங்கிறத வச்சுன்னு தான் நடக்கணும். கட்டுப்பட்டவனை உபாசித்தா கட்டு கிடைக்கணும், கட்டு இல்லாத உபாசித்தா கட்டு விலகணும், திருடனை உபாசித்தா நாம திருடன் ஆகணும், சொத்து இருக்கிறவன் உபாசித்தா சொத்து கிடைக்கணும். இங்க கட்டுப்பட்டவனை உபாசனம் பண்ணோம்னா கட்டு விலகி போடுறது என்ன? அதனால நியாயசாஸ்திரம் தர்க்க சாஸ்திரத்துக்கு வெட்கம் வந்து கண்ணன் பரமோதத்துக்கு போனப்பறம் லோகத்துக்கு நாம வரலாம்னுட்டு காட்டுல ஒளிஞ்சு நுடுத்து. இந்த வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். எவ்வளவு அழகான கருத்து. இவ அடிச்சிருக்க மாட்டா, கட்டியிருக்க மாட்டா. அவளுக்கு வருத்தம் என்ன தெரியுமோ, நம்ம வீட்டுல இத்தனை வெண்ணெய் இருக்கச்சு அதை சாப்பிட்டுட்டு போகப்படாதா? அன்ய கோபகிருக கவ்யமுஷம் யசோதா குர்வி தொதியம் அவமானம் அமிருஷ்யமானா. புறத்தியார் விட்டு வெண்ணையை திருடினா தலைவிக்கு அவமானம் இல்லையா? அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு வந்துருத்து. சுவாமி அழகா விசாரித்தார். மாத்ராயதி தமசிதாபனே சன்னிபத்தா தச்ராவிணா முதித சாக்ஷுட நிர்கராணாம். நீ கட்டுப்பட்டாய், நியாயமா என்ன பண்ணும்? ஒருத்தர் என்னை கட்டி வச்சு உதைக்கிறான்னு வச்சுங்க, நான் திரும்ப பழி தீர்த்துக்கணும்னா அவளை தானே உதைக்கணும். இதுதானே லோகத்துல வழக்கம். ஒருத்தர் என்னை அழ வச்சார்னா நான் அவளை அழ வைக்கணும், ஒருத்தர் என்னை கட்டி அடிச்சார்னா நான் அவளை கட்டி வைக்கணும். இது பண்ணலாமா வேண்டாமா நான் இப்போ விசாரத்துக்கு வரல. இப்படித்தானே லோகத்துல வழக்கம். கூறத்தாழ்வான் விசாரிக்கிறார். உன்னை யசோதை கட்டு வச்சா அந்த கட்டினவளை திரும்ப நீ அழ வைக்கணும். உன்னை அழ வச்சா அவளை தானே அழ வைக்கணும். ஆனா என்ன தெரியுமா நடந்துட்டான்? யசோத கையாலே கட்டுப்பட்டு நீ ஒடிபட்டு நின்னாய்ங்கிறதை நினைக்கிற பக்தன் அத்தனை பேர் அழறானே, இது நியாயமா? அவ ஒன்ன கட்டி வச்சா நீ வேணா அவளை அழவை, அதை விட்டுட்டு நீ எங்களை அழ வைக்கிறியா? புரிஞ்சு போச்சு. தெய்வமா இருந்தா கூட தங்களுக்கு வசப்பட்டவாளைத்தானே அழ வைக்கிறது. யசோத உனக்கு வசப்படாதவளோ இல்லையோ, அதனால தானே அவளை அழ வைக்கிறதுக்கு பதில் எங்களை அழ வச்சுருக்காய். மாத்ராயதி தமசிதாமணி சன்னிபத்தா. இன்னைக்கும் கோகுலத்துக்கு போனா உக்கல் பந்தன் ரொம்ப ஆச்சரியமான இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் 2 உரல் இருக்கு. இவ்விடத்திலேயே கண்ணன் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே நம்மாழ்வார் 6 மாசம் மோகிச்சு மயக்கமாவே உழுந்துட்டாராம். அவ்வளவு அழகான இடம். கோகுலம் முழுக்க நம்ம பரிக்கிரமா போகணும். பரிக்கிரமானா காலால நடந்து போகணும். பஸ் ஏறி போயிட்டு இருந்தோம்னா என்ன லாபம் சொல்லுங்க? ஏதோ முடியாதவர்கள் வரலாம், அதுக்கு ரிக்ஷா வச்சிருக்கா, அதுல ஏறி உட்காண்டோன்னா ஒரு சுத்து கிடுகிடுன்னு கொண்டு போய் விட்டுடுறான். யசோதை கட்டி வச்சுட்டா. எங்கே? 10 அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மற்றொரு கிளைவெண்ணை கடவினில் உறவிட யாப்புண்டு
உறவிடைன்னா உதரவிடை. பெருமானுக்கு தாமோதரன் தாமோதரன்கிற பேர் வந்து சொல்லியோ, நான் இடுப்புல இழுத்து கட்டினா தாம்பு கயிறு அறுத்து தடமே விழுந்துடுத்தான். அந்த தடம்தான் தாம்பு கயிறு தான் பகவன்னு உன்னுடைய திருமேனிக்கு முதல் ஆபரணமாக இன்னைக்கும் விளங்குகிறது என்று பூர்வர்கள் ஆச்சரியப்படுறா. சதுரமா மதில் சூழ் இலங்க கிரவன் தலபத்து திரவோட்டி ஓர் வெங்கண உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமிலாட அரங்க தம்மான் திருவயித்து உதரபந்தம்னு திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். பட்டங்கில பட்டம் கட்டியிருக்கான் பெருமான் சுலபன், ஆசிரித்தர் கையால் அடிபடுவான் என்கிற அளவுக்கு அது காட்டுற சொல்லியோ. அந்த விபூஷணத்தோட ஆபரணத்தோட பெருமாள் இன்னைக்கு முழுக்க இருக்கட்டும். மேல அவர் கட்டுப்பட்டவர் என்ன பண்ணாருங்கிறதனை அடுத்த நாள் கூறுகிறேன்.